ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் நம்ம ரோகிணியும் கிருஷியும் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவும் பிள்ளையுமா பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஹாப்பியாக இருக்காங்கங்க. எப்படியோ முத்து வரதுக்குள்ளே கிளப்பிட்டுருணும்னு இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பக்கம் வித்யா இருக்காங்களே, மீனாவை பற்றி பேசிட்டு மீனாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, உங்களை மாதிரி யாராலுமே இருக்க முடியாது, யார் எது செஞ்சாலும் கண்டிப்பாக அவங்களோட சுயநலத்துக்காக இருக்கும், நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க, நம்ம அப்படி நினச்சோம்னா குடும்பம் பிரிஞ்சிடும், இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. உடனே பெருமையாக பார்க்குறாங்க. நீ இவ்வளோ பெருமையாக பார்க்குறீமா, அந்த பெருமையில் ஒரு விதமாக ஒரு உண்மையை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த பொண்ணு கடைசியில் நான்வெஜ் எடுத்து கொடுத்து அதுக்கப்புறமா சமைச்சு கொடுத்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க. வேற லெவலில் சமைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, பேசாமல் ஹோட்டல் கடை போட்டால் கூட சூப்பராக ஓடும், பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு ஓடுமா, உனக்கு கைவண்ணா நிறையா தொழில் இருக்குமா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க ஒரு பக்கத்து சமாளிக்க முடியல. இதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து கிளம்புற நேரத்துக்கு டாங்கன்னு வந்து நிற்கிறாரு. வந்து நின்னோடனே அச்சோ கிளம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு போய் கதவு தரேன்னு சொல்கிறாங்க. கதவு திறந்தோடனே நம்ம முத்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க. சாப்பிட்டானா இதாங்க சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சவாரி பாதியிலே இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த சாப்பாடை ரோகிணி ஊட்டி விட்றாங்க. இதை பார்த்தோன்னே தாய்மை உள்ளமா, அதுவும் பார்லர் அம்மாவுக்கா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, சான்ஸே இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கத்தை நினைக்க ஆரம்பிச்சாங்க. இல்லை குழந்தை சாப்பிடலன்னு அடம்பிடிச்சோம், அதனால் ஊட்டி விட்றான்னு சொல்லிட்டாங்க நம்ம ரோகிணியோட அம்மா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மீனா வந்தோடனே இந்த விஷயத்த சொல்கிறாரு. என்னால் நம்பவே முடியல, பார்லர் அம்மா அப்படி பண்ணுறதை பார்த்தோன்னே. தாய்மை உள்ளம் எல்லாருக்கும் இருக்குமா, ஆனால் அந்த ரோகிணிக்கு இருக்காதுங்கிறது உனக்கு தெரியலையேமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷிக்காக கண்ணாடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. கண்ணாடி உங்களுக்கு எதுக்கு இந்த வீண் செலவெல்லாம் அப்படிங்கிறாங்க. எங்க ஹாஸ்பிட்டல் பில்லே கட்டினாங்க, ஒரு கண்ணாடி வாங்கல என்னங்க ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முத கட்டுப்பிடிச்சோன்னா நான் எங்கள் அம்மா தான் பார்ப்பேன் கிறிஸ்து சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஓகே